பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைகளெல்லாம் அவருடைய செயல் என்பதாக. ஒவ்வொரு தொழிலிலும் நேர்மை, ஃபேர்னஸ் இன் எவ்ரி பிஸ்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் தொழில் செய்ய வேண்டுமென்றால் மற்றவர்களை ஏமாற்றினால்தான் லாபம் அதிகம் ஈட்ட முடியும் என்ற எண்ணம் அநேகருக்கு உள்ளது. மாத்திரமல்ல, பொய் சொன்னால்தான் தொழில் கொடிகட்டி பறக்க முடியும் என்றும், மற்றவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தும் லஞ்சம் வாங்கியும் இருந்தால்தான் தொழிலில் முன்னேற முடியும் என்ற சூழ்நிலையில் பல கிறிஸ்தவர்களும் காணப்படுகிறார்கள். தேவ ஜனங்களே, ஒரு பொருளை வாங்குவதிலும் விற்பதிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் எதையாவது விற்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேறு யாராவது நம்மை ஏமாற்றினால் நாம் கவலைப்பட தேவையில்லை. அது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நாம் இன்னொருவரை ஏமாற்றினால் அது பெரிய விஷயம். நீங்கள் ஒருவரை ₹1 ஏமாற்றி இருந்தால் அது இன்னொருவர் உங்களை ₹1000 ஏமாற்றுவதை விட மிகவும் பெரிய விஷயம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உலகில் மக்கள் அதை அப்படி பார்ப்பதில்லை. வேறு யாராவது தங்களை ₹1000 ஏமாற்றும் போது அவர்கள் அதிகம் கவலைப்படுகிறார்கள். ஆனால் தாங்கள் இன்னொருவரை ₹1 ஏமாற்றும் போது அவர்கள் சிறிதும் கலங்குவதில்லை. வேறு யாராவது தன்னை ₹1000 ஏமாற்றுவதை விட தான் ஒருவரை 50 பைசா ஏமாற்றியதுதான் உண்மையான விசுவாசியை அதிகம் கலங்க வைக்கிறது. உலகில் உள்ள மக்கள் அவர்கள் விரும்பியபடி வாழட்டும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வாறு காணப்படலாகாது. ஒவ்வொரு வியாபார ஒப்பந்தத்திலும் கர்த்தர் நேர்மையை எதிர்பார்க்கிறார். அதாவது, நாம் பணம் சம்பந்தமாக வாங்குவதிலோ அல்லது விற்பதிலோ ஈடுபடும் ஒவ்வொரு துறையிலும் நாம் நேர்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். யாரிடமிருந்து நாம் எதையாவது வாங்குகிறோமோ அந்த நபரிடமும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அதிக லாபத்திற்காக சாதாரண மக்களை சுரண்டுவது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் எந்த ஒரு ஐஸ்வர்யமும் சமாதானத்தை கொண்டு வராது. கொஞ்சம் சம்பாதித்தாலும் அதில் நேர்மையாக காணப்படுங்கள். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனைகள் இருப்பதில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் கையிடுகிற எல்லா காரியங்களிலும் மன உத்தமமாய், நேர்மையாய், நீதியின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து தந்தருளும். உண்மையுள்ளவர்களுக்கு நீர் உண்மையுள்ளவர், உத்தமர்களுக்கு நீர் உத்தம, புனிதருக்கு நீர் புனிதராய் காணப்படுகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ள தேவனாய் உம்மை வெளிப்படுத்துவீர் என்பதையும் நாங்கள் அறிந்து அனுதினமும் ஜீவிக்க கர்த்தரங்களை உணர்த்துவிப்பீராக. அன்று செருபாபேலின் கரத்தில் இருந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கையிடுகிற காரியங்களில் மன உண்மையை வெளிப்படுத்தும் போது அதை உம்முடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்த்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.